நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புறப்பட்டு போங்கள். ஆமேன். இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு புறப்பட்டு போகும்போது மறுபடியும் பார்வோனின் சேனை இஸ்ரேலை போக விடாமல் துரத்தி வருகிறது. மற்றும் 2 பக்கங்களிலும் மலைகள், எதிரில் சிவந்த சமுத்திரம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில்தான் இஸ்ரேலர்கள் பயந்து கலங்கி புலம்பிக் கொண்டிருந்த வேளையில்தான் தேவன் மோசேயிடம் புறப்பட்டு போங்கள், முன்னே செல்லுங்கள் என்று தேவன் கட்டளையிடுகிறார். சோதனைகளைக் கண்டு பின்வாங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, முன் புறப்பட்டு போங்கள் என்பது. மற்றும் இஸ்ரேலர்கள் கானான் எல்லையை அடைந்த பிறகு உள்ளே நுழைய விடாமல் வானுயர்ந்த எரிகோ மதிலை கண்டு அதைரியப்பட்டு கலங்கி கொண்டிருந்தார்கள். அங்கே மதிலை கடந்து செல்வதற்கு எரிகோவின் மதிலை தினமும் ஒரு முறை சுற்றி வர வேண்டும். அப்படி 7 நாட்கள் சுற்றி வர வேண்டும். எரிகோவின் சுற்றளவு எவ்வளவு தெரியுமா? மொத்தமே 5 மைல் மட்டுமே. 7 நாட்களும் 5 மைல் சுற்றி வர ஏறக்குறைய 35 மைல்கள் சுற்றி வந்தும் ஒரு சிறிய கிராக் கூட அந்த மதில்களில் தென்படவே இல்லை என்று தேவனிடம் இஸ்ரவேலர்கள் கேள்வி கேட்டார்களா? இல்லவே இல்லையே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா? ஏன் சுற்றி சுற்றி வர வேண்டும்? ஏன் ஆர்ப்பரித்து துதிப்பதினால் மட்டுமே மதில்கள் கீழே விழுமா என்ற ஒரு சிறிய சந்தேகமும் தேவனிடமோ அல்லது அவரிடமோ கேட்கவில்லை. வழிநடத்தி சென்ற யோசுவாவிடமும் அவர்கள் கேள்வி கேட்டதாக நாம் இங்கே பார்க்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து மட்டும் நீங்கள் புறப்பட்டு முன்னேறி சென்றார்கள் இஸ்ரவேலர்கள். 7 நாட்களும் சுற்றி சுற்றி களைப்படைந்து இருந்த சமயத்தில் யோசுவா 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பதன் பேரில் விசுவாசித்து ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ மதில் கீழே விழுந்தது. இஸ்ரேலர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு வந்ததும் பின்பக்கம் பார்வோனின் சேனை, முன்பக்கம் செங்கடல். ஆனால் தேவன் சொன்னது புறப்பட்டு போங்கள், முன்னே போங்கள், பயப்படாமல் போங்கள். அவர்கள் சென்றார்கள். இங்கே எரிகோ மதிலை தேவன் சொன்னபடி 7 நாட்கள் சுற்றி வந்து எக்காலமும் ஊதி அதன் பிறகு கானானுக்குள் போனது போல நமக்கும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது நாமும் கானானுக்குள் பிரவேசிப்போம். ஆமேன். God bless you.